மாயபிம்பம் இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லுவேன். டைரக்டர் யார்யா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் தான் படுத்துச்சு இந்த படம். நீங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. ஹீரோ வந்து பஸ்ல போறப்ப ஒரு பொண்ணை தற்செயலா பாக்காரு. பார்த்த உடனேவே அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருது. சரி, அடுத்து அந்த பொண்ணை எப்படி மீட் பண்றது, எப்படி இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறது, ஒரு லவ்வா கன்வெர்ட் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே ஒரு ஆள் வந்து பொம்பளைங்க விஷயம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஒரு ஆன்டி வெரியன்னு சொல்லலாம், ஒரு காஜுன்னு சொல்லலாம், இல்ல வந்து லவ் எக்ஸ்பர்ட், கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஜெனியூனா கூட சொல்ல முடியும் அவரை. அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவன் நினைச்சுக்கிறான் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். கூட இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவனுக்கு தான்டா பொம்பளை விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங், இவன்கிட்ட கேட்டா எல்லாம் கரெக்டா தெரியும், அவர் தான் என்னமோ எல்லாத்தையும் இது பண்ண கரைச்சு குடிச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவன்கிட்ட போய் கேட்குறான். கேட்குறப்பவே அவன் சில அட்வைஸ் கொடுக்குறான். இப்படி இப்படி பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணா அது இந்த அர்த்தம், இப்படி பண்ணா அதுக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவன் சில அட்வைஸ் கொடுக்குறான். அவன் கொடுக்குற அட்வைஸை வச்சு இவர் வந்து அந்த பொண்ணை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாரா பண்ணலையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா சேரல, இவங்க காதல் சேர்ந்துச்சா சேரலையா, இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு லவ் ஃபிலிம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரியை எந்தவித ஸ்பாயிலரும் இல்லாம முடிஞ்ச அளவு ரொம்ப வித்தவுட் ஸ்பாயிலர்ல கரெக்டா சொல்லிக்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, படத்தோட டைட்டில்லையே டைரக்டர் வந்து என்ன விஷயத்த பேச வரான்னு தெரிஞ்சிச்சு. மாயபிம்பம் அப்படிங்கிறப்ப சரி சும்மா ஏதோ ஒரு படம் ரேண்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தது. ஆனா ரொம்ப ஒரு பயங்கரமா இருந்துச்சு படம் எனக்கு. உண்மையாவே நான் டோட்டலா அன்எக்ஸ்பெக்டடுங்க அந்த படம் பார்த்தப்ப. படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ மொத்தமா ஃப்ரெஷ் தான். ஹீரோ பேர் ஆகாஷ்ங்கிறாங்க, ஹீரோயின் பேர் ஜானகிங்கிறாங்க. அந்த 2 பேரையும் சரி, படத்துல நடிச்ச பெரும்பான்மையான ஆட்கள வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோமா ஞாபகமே இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல பரிச்சயமா இருக்கு, நமக்கு ரொம்ப சினிமால பரிச்சயமான ஆள் அப்படிலாம் அங்க இல்ல. எல்லாருமே புதுசா இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தர் நடிப்பு தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு ரியலா இருக்கு. இப்ப சாதாரணமா முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாத டிவி ஆர்டிஸ்ட் தூக்கி உள்ள போட்டாங்கன்னா கொஞ்சம் நடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரிப்பற மாதிரி இருக்கும்ல, கண்டுபிடிச்சிடலாம். பச்சையா தெரியும் நடிக்கிறீங்க அப்படி அப்படிலாம் இருக்கும்ல. அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஒரு மெச்சூர்டா இருக்கு ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங்குமே மொத்தமாவே. படத்துல சின்ன சீன்ல வரக்கூடிய ஆர்டிஸ்டோட ஆக்டிங் கூட ரொம்ப மெச்சூர்டா கண்டுபிடிக்க முடியல. இவங்க இதுக்கு முன்னாடி எந்த படம் நடிச்சிருக்காங்க, இல்ல முதல் படமான்னு நம்ப முடியாது. அப்படி இருக்கு. நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்ட்மா நடிக்கிறாங்க எல்லாருமே. படத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான விஷயத்த டைரக்டர் பேசியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப காலங்காலமா சில விஷயத்த பிராண்ட் பண்ணுவோம்ல. தாய போல புள்ள, நூல போல சேலை அப்படின்னு சொல்லி ஒரு வட்டமான பழமொழி தூக்கிட்டு வருவாங்க சில பேர். இவன் பொண்ணு இப்படிதான் இருக்கும், இவரோட பையன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேவலமானதை தூக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வேற, இவங்க வேற. 2 பேருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். அவங்க அவரை மாதிரி இவரு, அவரு அப்படின்னா இவரு அப்படிதான் இருப்பாப்ல. அப்பா திருடனா மயன் திருடனா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. இதை வச்சு இந்த ஃப்ரெண்டு பண்ற அட்வைஸ்னால இவன் இந்த வாழ்க்கை நாசமா போயிருது. அதுதான் ரொம்ப ஒரு இதா இருக்கு. படத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ஃபிலிம் தான். பொலிட்டிக்கல் அப்படின்னா 2 அரசியல் கட்சி சிஎம் ஆட்சியை பிடிக்கிறாரு, யார் அடுத்த சிஎம், என்னோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இதுமே ஒரு இதுல காலங்காலமா இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பான விஷயத்த உடைச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. திருடன் எல்லாத்துலயும் இருப்பான். எந்த குடும்பத்தினாலும் திருடன் இருப்பான். சரியா? எங்க குடும்பம் திருடன் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எல்லா குடும்பமும் திருடன் இருப்பான். எல்லா குடும்பத்திலயும் மட்டமான புத்தி இருக்கவன் இருப்பான். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் சூப்பரா பேசியிருந்தாரு. படத்துல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கு. ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாருமே புது புது ஆட்கள். அப்படிங்கிறப்ப இவங்கள வச்சு நம்ம சொல்ல வர விஷயத்த கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா, டைரக்டர் சேர்த்திருக்காரு. எந்தவித டவுட்டுமே இல்ல. நமக்கு இதுல வந்து நடிச்ச ஆர்டிஸ்ட்னால படம் வந்து நல்லா இருக்கு கிடையவே கிடையாது. அவர் எடுத்த கண்டென்ட்ட இந்த ஆர்டிஸ்ட வச்சு நம்மட்ட வந்து கரெக்டா சேர்த்திருக்காரு. கரெக்டா சொல்லியிருக்காரு கிளியரா. இதான் விஷயம் அப்படிங்கிற மாரி. படம் நெறைய இடங்கள்ல சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. படம் ஓப்பனிங்ல ஒரு ஒரு இதுல ஆரம்பிச்சுச்சு. அப்படியே போச்சு. போறப்ப கொஞ்சம் ஃபீல் குட்டா அப்படியே போச்சு. சரி ஓகே, இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப லைட் ஒரு அடல்ட் ஃபிலிம் மாரி தெரியுது. ஏன்னா காஜு அந்த மாரி பண்றாய்ங்க. ஒரு ஆன்டி வெரியன் மாரி காமிக்கிறாய்ங்க. அடுத்தடுத்து ஃப்ரெண்ட் வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில சில் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப, ஓகே ஒரு 18+ கான்செப்ட்ல படம் இருக்கும். அந்த மாரி ஒரு ஜானரா இருக்குங்கிறப்ப, அப்படியே ஜானர் வேற மாரி ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இதுக்கு போறதெல்லாமே டைரக்டர் பயங்கரமா பண்ணிட்டாப்ல. படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் ஆகல. படத்தோட காமெடி ஸ்கோரும் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் சூப்பரா பண்ணியிருந்தான். படத்தோட எமோஷனல் சீனுமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்லாம் ஆடி போயிருவீங்க. படத்துல காமிக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இங்க வைக்கிற டாட்டுக்கு அங்க ஒரு கனெக்ட் இருக்கும். அப்படிலாம் பண்ணியிருந்தாரு.
ஓப்பனிங்ல ஸ்கூல் அவர் அவர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறப்ப ஒரு போஸ்ட் ஒரு பாடிய வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாடியோட கண்டிஷன பத்தி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னு. அது ஒரு சாதாரண சீன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் மாரி காமிப்பாங்க. அத வச்சு கிளைமாக்ஸ் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் டைரக்டரோட டச் தான். அந்த மாரி நெறைய சீன் படம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ண முடியும். படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இன்னமும் நம்மள வந்து அத ஃபீல் பண்ண வைக்குது. படம் ஒரு லவ் ஃபில்ம் அப்படின்னா ஒரு லவ் சீன் அப்படின்னா, அத இன்னமும் அந்த லவ்வ பூஸ்ட் பண்ணுது. ஒரு எமோஷனல் சீன், ஒரு ட்ராஜடியான சீன் நடந்துகிட்டு இருக்குன்னா, அதையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி, மியூசிக் வந்து படத்துக்கு பயங்கர சப்போர்ட் தான். படம் வந்து எந்த இடத்துலயுமே இந்த இது வீக்கா இருந்துச்சு, இது லேக்கா இருந்துச்சு அப்படின்னு எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப் இருக்கும். நீங்க ஒன்ஸ் படத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, படம் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு. இது சரியில்லையே, அது சரியில்லன்னு தோணாது கண்டிப்பா. ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற அந்த ஒரு ஃபயர், லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபயர் இருக்கும். படம் பார்க்கிறப்ப நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல நான் சொன்ன மாரி இந்த ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்கேன். அது என்னங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? படத்துல நெறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. நெறைய அழகான விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து ஒரு பொண்ண நீங்க லவ் பண்றீங்க. இந்த டைரக்டர் வந்து இதெல்லாம் சொல்ல வராது. சப்போஸ் படம் யாரும் பார்க்கல, என் வீடியோவே யாரும் பார்க்கல அப்படின்னா, இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யாராவது பொண்ண லவ் பண்றீங்க அப்படின்னா, எவன் அட்வைஸும் கேட்காதீங்க. அவன் லைஃப்ல நடந்திருக்கும். அதுக்காக உங்க லைஃப்ல நடக்கணும்னு அவசியமே கிடையாது. பொண்ண லவ் பண்றீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்கள பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு லாயல், இல்ல அந்த பையன் லாயல் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க லவ்வ கொண்டு போங்க. ஓகேவா? அத விட்டுட்டு அந்த பொண்ணோட வீட்ல அவங்க அப்படி இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்ல அவங்க அப்பா சரியில்ல. அவங்க அம்மா சரியில்ல. அந்த பொண்ணோட தங்கச்சி சரியில்ல. பொண்ணு கரெக்ட்டா இருக்கா? அந்த பொண்ணு உன்னைய லவ் பண்ணுதா? நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? 2ம் ட்ரூவா இருக்கீங்களா? லாயலா இருக்கீங்களா? உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்க. லவ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த யோசிச்சு, ஒரு ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றோம். அவன் லைஃப்ல நடந்திருக்கும். இல்ல அவன் அவன் வீட்டு பக்கத்துல யாராவது அப்படி பண்ணியிருப்பாய்ங்க. அதனால இந்த புள்ள இப்படி தான்டா இருக்கும். இந்த பையன் அப்படி தான்டா இருப்பான். அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, அத ஏத்துக்காதீங்க. அத வச்சுக்கிட்டு உங்க உங்க லைஃப்ப நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க. கேட்கலனா ஃப்ரீயா வுடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.